Are you happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Are you glad? Okay. Alive? எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கீங்க? If you are happy this morning, come on, say a good amen. அல்ல சத்தமா ஆமென் என்று உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். It's my joy to share God's word, and I want to speak to you on the title, How to Master Your Mind. இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிற செய்தியின் தலைப்பு நம்முடைய மனதை ஆளுகை செய்வது எப்படி அல்லது நம்முடைய மனதை நம்முடைய கட்டுக்கோப்பில் வைப்பது எப்படி என்று உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். Because your life is moving in the direction of your strongest thoughts. உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களுடைய சிந்தைகளில் என்ன வருகிறதோ அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையும் நகர்கிறது. Most of life's battles are won or lost in the mind. குறிப்பாய் அதிகபட்ச வாழ்க்கையின் போராட்டங்கள் அல்லது வாழ்க்கையில் வருகிற யுத்தங்கள் எல்லாம் மனதில் வருகிற எண்ணங்கள் அல்லது மன எழுச்சியே காரணமா இருக்கிறது. Listen to me, the single biggest element that's holding people back is not their family, it's not their background, it's not their education, it is not their past, it is their thinking. ஒருவருடைய வாழ்க்கையை தடுப்பது அல்லது பின்னே இழுப்பது என்பது அவருடைய குடும்ப பின்னணியோ அவருடைய சூழ்நிலையோ அல்லது அவர் சார்ந்திருக்கிற ஜனங்களோ அல்லது வேறு எதுவும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை முக்கியப்படுத்தலாம், ஒருவருடைய மனதின் எண்ணங்களே. If you can change your thinking, God can change your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களை மாற்றினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது நிச்சயம். Hallelujah. Hallelujah. One preacher said like this, he said many people suffer from stinking thinking. ஒரு ஊழியர் விதமாக சொன்னாராம், அநேகர் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் எண்ணத்தில் சுத்தமில்லை. அதாவது திங்கிங்கே ஒரு மாதிரி ஸ்டிங்கிங்கா, எண்ணமே ஒரு மாதிரி கப் அடிக்குது, அதனால வாழ்க்கை ஒரு மாதிரி மப் அடிக்குது. The Bible says it beautifully in Proverbs chapter 23 verse 7, as a man thinketh in his heart, so is he. நீதிமொழிகள் 27 வாசித்தீர்களானால் ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். So what comes in your mind comes out in your life. உங்களுடைய எண்ணங்களுக்குள் என்ன வருகிறதோ அதே வாழ்க்கையின் வெளிப்பாடாக வருகிறது. So today we're going to learn how to master this mind. ஆதலால் இன்றைக்கு உங்களுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது மனதை எப்படி ஆளுகை செய்வது என்பதை அறிந்து கொள்ளலாம். And if there is anybody who had mastered their thinking, it was Apostle Paul. தன்னுடைய சிந்தைகளை கட்டுக்கோப்பில் வைத்து அல்லது தன்னுடைய சிந்தை மேல் ஆளுகை செய்த மனிதர் ஒருவரை சொல்லுவோமானால் அது அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லலாம். And we're going to learn from him today. ஆதலால் இன்றைக்கு நாம் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள If போகிறோம். you have your Bibles, turn to me to the book of Philippians chapter 4 and we'll read verse 8. உங்களுடைய கையில் இருக்கிற வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். And we'll read verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Can I hear an amen for God's word today? கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் ஆமென் சொல்லாமா? If you know the story of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை சரியை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது he had a very strategic prayer plan. அவர் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை குறித்து காரியங்களை எல்லாம் திட்டமாய் தீர்மானித்த மனிதர். One of his prayers was, God, I want to go to Rome and preach the gospel. அதில் அவருடைய வேண்டுதல் ஒன்று, ரோமாபுரிக்கு சென்று கர்த்தாவே அங்கே உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதாய் இருந்தது. Because if I can preach in Rome, if I can preach to the leaders in Rome, I can reach the whole world. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனதில் விதமாக இருந்தது, ரோமாபுரியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தால் அதன் மூலம் முழு உலகத்திற்கே பிரசங்கித்தாகிவிடும் என்று எண்ணினார். It's a great strategy. அதை குறித்து அது ஒரு மகத்தான திட்டம். So the number one desire in his heart was, I need to go to Rome, preach to the gospel to the leaders in Rome and impact the whole world. அவருடைய இருதயத்தில் இருந்த
முதல் தரமான எண்ணம் இதுவாகத்தான் இருந்தது. ரோமாபுரிக்கு சென்று அங்குள்ள தலைவர்களுக்கு போதிப்பேனானால் அந்த தலைவர்கள் மூலம் முழு உலகை சென்றடைய முடியும் என்பதாய் இருந்தது. Finally, Paul went to Rome. முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சென்றார். Yet he didn't go as a preacher. அந்த நாளிலே பிரசங்கியாராய் இங்கு செல்லவில்லை. He went as a prisoner. ஆனால் ஒரு சிறை கைதியாய் ரோமாபுரிக்கு சென்றார். His desire was to go to Rome as a preacher. பிரசங்கியாராய் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் விருப்பம். But now he's a prisoner in Rome. ஆனால் பிரசங்கியாய் போக வேண்டியவர் இப்பொழுது ரோமாபுரிக்கு சிறைவாசியாய் செல்கிறார். Not only is he a prisoner, he's under house arrest, under lockdown. அவருக்கு அந்த நாட்களிலே வீட்டு காவல், சொல்ல போனால் அவருக்கு ஒரு லாக்டவுன் தான் இருந்தது. He was even awaiting a possible execution. சொல்ல போனால் அவர் சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்பு இருந்த நாட்களில் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். Now if I was in Paul's place, இப்பொழுது நான் ஒன்றை கற்பனை செய்து பார்க்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்தானத்தில் நான் இருந்திருப்பேன் ஆனால், and if I wanted to go to Rome as a preacher but I am there as a prisoner, ரோமாபுரிக்கு பிரசங்கியாராய் செல்ல வேண்டி எண்ணம் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது சிறைவாசியாய் செல்லக்கூடிய ஒரு சூழல், I would have complained. நான் அதை குறித்து நிச்சயமாய் குறை சொல்லி இருப்பேன். Am I right? உண்மைதானே? பதில் சொல்லுங்களேன். ஏதாவது குறை குற்றம் சொல்லி I இருக்கேன். would have said, God, how can you do this to me? ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே நீங்க எப்படி இந்த மாதிரி எனக்கு செய்யலாம், இது நியாயமா என்று கேட்டிருப்பேன். Yeah, I served you faithfully. உண்மையாய் நான் உம்மை சேவித்தேனே, I served you. நான் உம்மை உண்மையாய் ஆராதித்தேன். How can you allow this to happen? நீர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி என் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம்? Some of us complain for a simple lockdown. ஒரு சின்ன லாக்டவுன் ஒன்று வந்தது, மினி லாக்டவுன், அதுக்கே நம்மில் பலரும் முறுமுறுப்பு குறை சொல்லுவது. Some of us complain to wear one mask. சில வேளையிலே ஒரு மாஸ்க் முகமூடி போடுறதுக்கு ஒரு பெரிய காரியத்தை I பேசுறது. will not wear a mask. நான் மாஸ்க் போட மாட்டேன். I will not keep social distancing. நான் இந்த சமூக இடைவெளி அதெல்லாம் ஒருபோதும் கடைபிடிக்க But மாட்டேன். Apostle Paul's dream is shattered. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கனவுகள் சிதைந்தது போல் இருந்தது. Instead of complaining, "Arey, the food is bad, bed is hard, the Roman soldier, he's thinking." அவர் அங்கிருந்த சூழ்நிலைகளை, சாப்பாடு சரியில்லை, படுக்கை சரியில்லை, ரோம போர் செய்வர்கள் பக்கத்தில் வந்தா எதுவுமே சரியில்லை என்றாலும் அவர் எதை குறித்தும் குற்றம் சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. Instead, he is saying at the end of his letter, முடிவிலே தன்னுடைய கடிதத்தில் விதமாய் குறிப்பிடுகிறார். he says, "Listen to me, one final thought." அவர் விதமாய் சொன்னார், கடைசியாக என் சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். He says, "Fix your mind on these things." இவைகளின் பேரிலே நீங்கள் எண்ணம் கொண்டிருங்கள், இவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று What do you சொல்கிறார். want to fix our minds on, Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலின் பேரிலே அல்ல நம்முடைய மனதை He வைப்பது. says, "Fix your mind on what is true, what is lovely, what is admirable, what is praiseworthy." அவர் சொல்லுகிறார், உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அல்லது இதை பற்றியே உங்கள் மனது என்ன கடவுது என்கிறார். Paul could have easily said, பவுல் எளிதா இப்படி சொல்லி இருக்கலாம், "One final thing, church. சபையே, முடிவாய் ஒரு காரியம், I am very discouraged. நான் மிகவும் சோர்ந்து போய் உள்ளேன், Pray for me. எனக்காய் வேண்டிக் What கொள்ளுங்கள். I expected did not நான் happen. எதிர்பார்த்தது நடக்கவில்லை, அதற்காக எனக்காய் கண்ணீரோடு வேண்டிக் God கொள்ளுங்கள். has forsaken me." தேவனும் என்னை கைவிட்டு விட்டார். But he didn't say like that. இந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு நாள் கூப்பாடு But போடவில்லை. he says, "Think on these things." ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளின் பேரிலேயே இவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள், எவைகளே என்று ஒரு பெரிய பட்டியல் So today இடுகிறார். I want to give you two keys today. இன்றைக்கு உங்களுக்கு 2 திறவுகோல்களை தர How விரும்புகிறேன். to master our mind. நம்முடைய மனதை ஆளுவது எப்படி? Are you ready today? எப்படி உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கை Come on. வைத்து If you're ready, காட்டுங்க. wave your hands and say ஆயத்தமா hallelujah. இருக்கிறேன், நான் கை நல்ல கையை அசைத்து காட்டலாம். And number one, முதலாவதாக the first key I want to give you is train your mind. உங்களுடைய மனதை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் அல்லது பழக்குவிக்க வேண்டும். How do we train our minds? எப்படி நம்முடைய மனதை நாம் பயிற்றுவிப்பது? The same way we train our body. நம்முடைய சரீரத்தை எப்படி நாம் பயிற்றுவிக்கிறோமோ அதே மாதிரி தான் மனதையும் பயிற்றுவிக்க வேண்டும். Now, for example, if you go to a gym,
உதாரணமாக ஜிம், அதாவது உடற்பயிற்சி கூடத்துக்கு நீங்கள் சென்றால் and you lift some weights, அங்க இருக்கக்கூடிய சில பளு அல்லது வெயிட் தூக்குறீங்கன்னு what வைங்க, happens? என்ன நடக்கும் You தெரியுமா? are training your muscles. அந்த வேளையிலே உங்களுடைய புயபலத்தை, அதாவது மசில்ஸ் தசைகளை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள், Right? சரிதானே? In the same way, ஒரு ஜிம்ல போய் பாடி எல்லாம் பில்ட் பண்ற மாதிரி you have அதே போல to train your mind. நம்முடைய மனதையும் சரியாக்க வேண்டும் அல்லது பெண்ட் எடுக்க வேண்டும். Now I had a revelation. எனக்கு ஒரு வெளிப்பாடு This is கிடைத்தது. going to be a revelation for you also. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உரிய வெளிப்பாடு. If you want to have a healthy body, ஒரு திடகாத்திரமான அல்லது நல்ல ஆரோக்கியமான சரீரம் வேண்டுமானால் it's not only what you do with your body, உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் பயிற்சி செய்வதோடு மாத்திரமல்ல, it's what you put into your body that matters. என்ன உங்களுடைய சரீரத்தை கொண்டு பயிற்சி எடுக்கிறீர்களோ அதே சரீரத்துக்கு உள்ள தள்ளுற விஷயம் ரொம்ப முக்கியமானது. Some young people think if they go to a gym, Isaac, you lift some weights, you do something. சில வாலிபர்கள் இன்றைக்கு உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் அங்கிருக்கிற பளுவை தூக்கி முக்கி தக்கி நடப்ப பண்றாங்க. You think you become healthy. அந்த மாதிரி ஆடுறதுல ஒண்ணும் பெரிய ஆரோக்கியம் வந்து விடாது. இல்லை, it's not what you do with your body, உங்களுடைய சரீரத்தை கொண்டு உடற்பயிற்சி செய்வதோடு எல்லாம் சரியாகாது. it's what you put into your body that makes you healthy. என்ன உங்களை மிக ஆரோக்கியமாக்குறது என்றால் வெளிப்படையாய் விழுந்து விழுந்து பயிற்சி எடுப்பது மாத்திரமல்ல, உள்ளே என்ன அனுப்புகிறீர்கள், என்ன ஆகாரம் உட்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் தசை வளர்ச்சி ஆரோக்கியம் அமைகிறது. The same is true with your mind. இது எப்படி சரீரத்திற்கு நாம் செய்கிறோமோ அதே விதமாய் நம்முடைய மனதிற்கும் செய்ய வேண்டியது அவசியம். கையெட்டி கர்த்தருக்கு மகிமை So if you செலுத்துவோம். want a healthy mind, what you put inside is very important. ஆதலால் ஆரோக்கியமான அல்லது ஒரு தெளிவான மனம் வேண்டுமானால் அதற்கு உள்ளே என்ன போகிறதோ அதை பொறுத்தே அது A அமைகிறது. wise man was teaching his disciples. ஒரு நாளிலே ஒரு பெரிய ஒரு ஞானி தன்னுடைய சீசர்களுக்கு அல்லது தன்னுடைய சகாக்களுக்கு விதமாய் He போதித்தார். said, inside every one of us there are two dogs. நமக்குள்ளாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரெண்டு நாய் இருக்குதா. One is a good dog, ஒரு நாய் நல்ல நாய், one is a bad dog. இன்னொரு நாய் இருக்கு அது பொல்லாத நாய். Both are always fighting. இந்த ரெண்டு நாயும் எப்ப பார்த்தாலும் சண்டை. As the wise man was explaining, இந்த ஞானி இதை குறித்து விவரிக்கிற one போது disciple could not wait any longer. அங்க இருந்த ஒரு சீசனுக்கு பொறுக்க முடியல He பாருங்க. said, excuse me sir, which dog will win? உடனே அங்கிருந்த சீசன் ஒருத்தன் சொல்றான், ஐயா ரெண்டு நாயும் எனக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து சண்டை போடுறது, நீங்க எந்த நாய் ஜெயிக்கும் எது வெற்றி பெறும்னு கேட்டான். The wise man stopped for a moment அந்த வேளையிலே இந்த ஞானியானவர் கொஞ்சம் அமைதி காக்கிறார். and he said, whichever dog you feed the most will win. உடனே சொன்னார், எந்த நாய்க்கு அதிக போஜனம் கொடுக்கிறாயோ, எதை நல்லா கவனிக்கிறையோ அதுதான் வெற்றி பெறும் என்று சொன்னார். Amen. Amen. In the same way, அதே விதமாக தான் the way we strengthen our mind நம்முடைய மனதை அல்லது நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தையை எப்படி is பலப்படுத்துவது? by meditating on God's word. எது அதுக்கு சரியான போசாக்கு அல்லது போஜனம் என்றால் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதே நம்முடைய மனதை சீராக்கும், நம்முடைய மனதை கூராக்கும். For many people, the moment I say meditation, தியானம் என்று சொன்ன உடனே பலருக்கு they think of some new age seance, அதாவது இந்த ஆழ்நிலை தியானம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நம்முடைய தேசத்தில், or maybe a yoga pose. இந்த யோகாவுக்கு ஒரு மாதிரி போஸ் கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தியானம் நடக்குது பாருங்க, அது அல்ல. I'm not talking about that அந்த மாதிரி meditation. கைய கால வளைச்சி தலைகீழா நின்று கொண்டு அந்த மாதிரி தியானத்துல உள்ளது அல்ல. If I was to give a definition for meditation, இந்த தியானம் என்றால் என்ன, அதற்கு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். it means to focus one's thoughts. நம்முடைய எண்ணங்களை பற்றி அல்லது எண்ணங்களை மையப்படுத்தி வைப்பது அல்லது எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது. That's why Paul says, fix your thoughts on these. இவைகளையே அல்லது எவைகளை அவர் சொல்றார் பாருங்க, பட்டியலிட்டு அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அல்லது எண்ணிக்கொண்டிருங்க, மனசுல இதே ஓடட்டும். Now listen to me carefully. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. Eastern meditation, இந்த அதாவது ஈஸ்டர்ன் தியானங்கள் என்று சொல்லும்போது including Indian meditation, அதை குறித்து
ஈஸ்டர்ன் மெடிடேஷன் என்பது நம்முடைய இந்திய தியானங்கள், அதாவது இந்திய வழிமுறைப்படி இருக்கக்கூடிய தியான முறைகளையும் அது It சொல்லுகிறது. teaches you to empty your mind. அவைகள் எல்லாம் என்ன போதிக்கிறது என்றால், உங்களுடைய மனதை நீங்கள் காலியாக வைத்துக் கொள்ளுங்கள், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டுங்க என்கிற அடிப்படையில் Today போதிக்கிறது. the new thing is detoxify your mind. இன்னொரு வார்த்தையில சொன்னார், உங்களுடைய மனதில் உள்ள கசடுகளை நீக்குங்கள் என்பது. When we hear that, it sounds fantastic. அதை கேட்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா சுவாரஸ்யமா Wow, இருக்கு. detoxify. சுத்திகரித்தல், கசடுகளை But நீக்குதல். the problem is, பிரச்சனை when என்னவென்றால், our mind is empty, Satan comes and fills it with lies. எப்பொழுது நம்முடைய மனம் வெறுமையாகி காலியாக்கப்படுகிறதோ, சத்துரு வந்து அந்த காலி மனதை அவன் நிரப்புகிற விதமாய் நிரப்பி விடுவான். See, the way the devil works is he shapes your thinking one lie at a time. ஒரே நேரத்திலே அவன் ஒரே விதமான கிரியைகளை நம்முடைய மனதிலே அவன் செய்து விடுவான். One lie at a time. He's shaping your thinking. மனதை, அந்த காலியா இருக்கிற மனதை அவனுடைய செயலின்படி ஒருமுகப்படுத்தி விடுவான், ஒரு நிலை கொண்டு வந்துருவான். The way they train elephants is also very interesting. நீங்க யானைகளை பயிற்றுவிக்கிற காரியத்தை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். You see a big elephant, ஒரு பெரிய சைஸுள்ள யானை பார்க்கிறோம், and it's held together by a very small chain. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சங்கிலியில அது பிணைக்கப்பட்டிருக்கும். If the elephant was to do like this, இப்ப அந்த யானை ஒரு உதர்னா that chain will break. அந்த சங்கிலி முறிந்து விடும். But why is such a huge elephant limited by a small chain? இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான உருவமுள்ள ஒரு யானை ஒரு அற்பமான சங்கிலியில பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரகசியம் என்ன? Because when the elephant was small, இந்த யானைகள், சின்ன யானை குட்டியா இருக்கும்போது, they used to tie it with big chains. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பலம் வாய்ந்த சங்கிலியை கொண்டு அதை கட்டுவார்கள். And the little elephant is trying to break free. யானை குட்டி என்ன பண்ணுமா, எப்படியாவது இந்த சங்கிலியை முடிச்சு எஸ்கேப் ஆகணும்னு முடிஞ்ச அளவு அது முயற்சி எடுக்கும், உதறி தள்ளும். Cannot. ஆனா அதால முடியாது. Because of that, அது நிமித்தம் the elephant's mind, it says, I can never break free from these chains. உடனே அது மனதிலே எப்படி ஒரு நிர்ணயம் பட்டது, மனக்கட்டு எப்படி உண்டாகிறது என்றால், என்னால் இந்த சங்கிலியை முறிக்கவோ இதை மேற்கொண்டு வெளியே வரவே முடியாதுன்னு அதுக்கு ஒரு மைண்ட் செட் உண்டாகும். And even when the elephant has become so big, இப்ப அப்படி நினைத்து வாழ்ந்த இந்த யானை குட்டி ஒரு நாள் இதே பெரிய யானையாய் உருவாக்கினாலும் கூட still limited by small chains. அந்த சின்ன சங்கிலியில, சின்ன வயசுல அது மைண்ட்ல எப்படி இருந்ததோ குட்டியா இருக்கும்போது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியால் பெரிதானாலும் கூட இந்த சங்கிலியை மேற்கொள்ளவே முடியாது என்ற எண்ணம் ஆழமா மனதிலே பதிந்து விட்டது. That's what the enemy does. இதைத்தான் சத்துரு நம்முடைய மனதை கட்டி அல்லது நம்முடைய மனதை ஏதாவது ஒன்றிலே லைத்து நீ வெளியவே வர முடியாது என்பது போல பிணைத்து விடுவான். He puts us in a stronghold. நம்மை அவன் ஒரு பிணை கைதிகளை போல வைப்பான். That's why Paul says in 2 Corinthians chapter 10 verses 3 to 6. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 வசனம் 4 முதல் அல்லது 3 முதல் 6 வசனம் வரை He சொல்கிறார். says, we do not fight like the world. அவர் சொல்லுகிறார், இதோ நாம் மாம்சத்திலிருந்தாலும் மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறவர்கள் அல்ல. But the weapons we have are not like the weapons of this world. அதாவது நாம் மாம்சத்தில் நடக்கிறோம் என்றாலும் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இல்லாமல், the weapons that we have divine power. அவர் சொல்லுகிறார், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளை அல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலனாய் இருக்கிறது என்கிறார். Yes, to bring down strongholds. எல்லா அரண்கள் கோட்டைகளை தாழ தள்ளும் சக்தி என்று சொல்லுகிறார். You know, if I'm being honest with you, இதெல்லாம் சொல்ல காரணம், even in my own life, அதாவது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட my thoughts were my worst enemy. என்னுடைய எண்ணங்கள் தான் சிந்தையில் வரக்கூடியதான் என்னுடைய பெரிய எதிரியாக இருந்தது. When I started ministry, நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது my thoughts என்னுடைய எண்ணங்கள் were making me come out of ministry. ஊழியத்திலிருந்து வெளியே வருவது போல அல்லது பின்னே இழுப்பது போல காணப்பட்டது. I was talking myself out of my calling.
நான் என்னுடைய அழைப்புக்கு முரண்பாடாக பேசும்படியாக என்னுடைய சிந்தைகள் என்னை வலியுறுத்தியது அல்லது அமிழ்த்தியது. That's why I was saying, if you can change your thinking, God can change your life. அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையவே மாற்றி விடுவார். The Bible says in Romans chapter 12 verse 2, do not be conformed according to the patterns of this world, but we transformed by the renewing of your mind. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:2 சொல்லுகிறார், நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் So என்கிறார். the more the word of God comes in, அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மனதிற்குள் வருகிறதோ, the more it transforms you. எவ்வளவு உள்ளே வருகிறதோ அவ்வளவாய் இந்த மனதை, இந்த எண்ணங்களை அது மறுரூபப்படுத்தும். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். I want to share with you a personal story. ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I was in my wife's hometown, Nainital. நைனிடால் என்று சொல்லப்படுகிற வட இந்திய பிராந்தியத்திற்கு என்னுடைய மனைவி அவருடைய ஊருக்கு நான் சென்றிருந்த போது, Nainital is a mountain, a hill place like Ooty. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். And so I was visiting my wife's family. என்னுடைய மனைவி அவருடைய குடும்பத்தாரை நான் சந்தித்தேன். My wife, I call her a mountain woman. என்னுடைய மனைவியை நான் எப்பொழுது மலைவாசி பெண் என்று அழைப்பதுண்டு. She might look very nice and kind, but I call her a mountain woman. ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு மிகுந்த நாகரிக தோற்றத்தோடு இருந்தாலும் அவர்களை மலைவாசி என்றே நான் அழைப்பதுண்டு. And the problem with these mountain people, இந்த மலைவாசிகளிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், they want to walk everywhere. எங்க வேணும் பார்த்தாலும், எந்த இடத்தை பார்த்தாலும் அவங்க நடக்கிற நடைவாசிகளாகவே இருப்பார்கள். மலைவாசி, அவர்கள் நடைவாசிகள். Even the road is so steep. அந்த பார்ப்பதற்கு அந்த ரோட்லாம் ரொம்பவே அது ஸ்டீப்பா இருந்தாலும் கூட, மேடா இருந்தாலும், they want to walk. மலை இப்படி இருந்தாலும் அதுல ஏறிடுவாங்க, மலை ஏறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மலைவாசிகள். I am a city man. ஆனால் நான் பட்டணத்தான். I don't like to walk. நான் இந்த மாதிரி நடக்கிறதுல எனக்கு பிடிக்காது. I like to drive. எனக்கு அதெல்லாம் வண்டியில ஓட்டிட்டு போகலாம், ஆனா நடக்க இஷ்டப்பட மாட்டேன். At least get an auto rickshaw. இல்லனா ஒரு ஆட்டோலயாவது போயிடுறோம். அதாவது பட்டணவாசிக்குள்ள வித்தியாசம். You are all city people, right? நீங்க எல்லாம் பட்டணத்தார் தானே, கைவேர்த்து காட்டுங்க. We don't like to walk. நாம் நடப்பதற்கு விரும்புவதில்லை. So I'm in Nainital. நான் இப்பொழுது நைனிடால்ல இருக்கிறேன். And we go for a walk down. அங்கே ஒரு இடத்திற்கு நாங்கள் நடைபயிற்சிக்காக போயிருந்தோம். And my wife's home is on a hill. கீழே, அதாவது பள்ளத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆனா எங்களுடைய மனைவி வீடு வந்து மலைப்பாங்காக உயரத்துல இருக்கு. Mother-in-law home is always up on the hill. எப்போதுமே மாமியார் வீடு மலை மேல் இருக்கிற வீடு. So after I finished walking, இப்ப நான் அந்த பள்ளத்தாக்குல எல்லாம் நடைபயிற்சி எல்லாம் முடித்தவுடன் I'm tired. நான் பலவீனமாயிட்டேன். I tell my wife, உடனே என் மனைவி பார்த்து சொன்னேன், why don't we take a taxi to your home? உடனே நான் சொன்னேன், வாக்கிங் நான் முடிச்சிட்டோம், மலைக்கு ஏறதுக்கு உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு டாக்ஸில போயிரலாம். My wife, என் மனைவி, she is not only a mountain woman, அவர்கள் வெறும் மலைவாசி மாத்திரம் அல்ல, very cold hearted. அவங்க இருதயம் குளிர்ந்து போன இருதயம் பாருங்க. She looked at me, அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, said no, அவங்க சொன்னாங்க முடியாதுன்னாங்க. we have to walk up the hill. மறுபடியும் மேல வீட்டுக்கு நடந்தே ஆகணும். And because of my great love for my wife, அதாவது என் மனைவி மேல் என்னுடைய அன்பு, அதாவது அவங்களை நேசித்ததுனால, I said I will make the sacrifice for you. I will walk up the hill. நேசித்ததுனால சொன்னேன், உனக்காக செல்லும் இந்த தியாகத்தை கூட செய்ய மாட்டானா, நடந்தே வருகிறேன். And as I was walking up the hill, அந்த மாதிரி தியாகத்தோடு மலையில நடக்கிற போது I remembered, can I apply the word of God in this situation? உடனே யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலே கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தலாமா? And I remembered that scripture, I can do all things through Christ who strengthens உடனே me. என் மனதில் ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. As I began to meditate on that verse, உடனே அந்த வார்த்தையை நான் தியானிக்க all ஆரம்பித்தேன். of a sudden திடீரென்று energy came. ஒரு சக்தி என் I சரீரத்தில் began to வந்தது. walk உடனே நடக்க ஆரம்பித்தேன். faster. வேகமாய் நடந்தேன். Suddenly I turned back. திடீரென்று திரும்பி The பார்த்தால் mountain woman is behind me. மலைவாசி பெண் பின்னால நின்று I கொண்டிருக்கிறாள். had to help the mountain woman up the mountain. இப்பொழுது நான் மலைவாசியை கையை பிடித்து மலையேறும்படிக்கு நான் பயிற்றுவித்தேன். I realized அப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன், the limitation was not in my body.
இப்பொழுது பிரச்சனை அல்லது கட்டுப்படுத்தப்பட்டது என் சரீரத்தில் அல்ல. It was in my mind. பிரச்சனை நடக்க முடியாது சோர்ந்துட்டேன்னு சரீரம் சொல்வதில் அல்ல. பிரச்சனை முடியும் என்று மனம் தீர்மானித்தது. மலையேறி முடிந்தது மனம் தீர்மானித்த போது. Hallelujah. Hallelujah. As I began to think about that, நான் இதை குறித்து யோசிக்கிற போதெல்லாம் I thought, what other area of my life is limited by my thinking? உடனே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த ஒரு சின்ன காரியத்துல மனதை சீராக்குவோமானால் வாழ்க்கையிலே எதெல்லாம் முடியாது கட்டுப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறதோ அவைகளில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தால் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடலாம் என்று நான் யோசிக்க I want ஆரம்பித்தேன். to ask you the same question. What area of your life is limited by your thinking? இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதி மட்டுப்படுத்தப்பட்டு அல்லது ஒரு எல்லைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மனதிலே? See, the more the word of God comes into us, it transforms us. எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மனதிற்குள் வருகிறதோ அந்த அளவிற்கு இந்த மனதை அது மறுரூபமாக்கும் சக்தி உள்ளது. கைதட்டி கர்த்தருக்கு The மகிமை enemy செலுத்துவோம். wants to put you in a stronghold. பிசாசு எப்போது உங்களை ஒரு பிணைக்கைதியை போல வைக்க But I விரும்புவான். have good news for you. இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி For வைத்திருக்கிறேன். every stronghold that the enemy has, God has already applied a truth in his word. எவ்வளவு பலமான பிணைக்கைதியாக சங்கிலிகளால் சத்துரு கட்டி வைத்திருந்தாலும் அவைகளை முறிக்கத்தக்க சக்தியை கர்த்தர் ஏற்கனவே தம்முடைய வார்த்தையில் வைத்து விட்டார். The Bible says, you shall know the truth and the truth shall set you free. வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். I want to tell you today, what Jesus has set you free, don't you dare stay in your limitation. Come out in Jesus' name. இயேசு உங்களை ஏற்கனவே விடுதலையாக்கினவற்றிலிருந்து நீங்கள் இன்றைக்கு ஏன் மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும்? அவர் விடுதலையாக்கினது விடுதலையே. விடுதலை பெற்ற நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற சங்கிலிகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. So the more we meditate, எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ. see, when I say meditate, தியானிக்கிறோம் என்ற பதத்திலே I'm not talking about reading one scripture per day. ஏதோ ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை என்று அதனுடைய அர்த்தம் அல்ல. Some people meditate one scripture 1 year. சிலர்லாம் ஒரே வசனத்தை ஒரு வருஷம் முழுவதும் தியானிக்கிறேன். Some people meditate one scripture their whole life. சிலருக்கெல்லாம் ஒரே வசனம் வாழ்நாள் முழுவதுக்கும் ஒண்ணவே பிடிச்சுக்குவாங்க. Psalm 23:1, the Lord is my shepherd. They don't even know the rest of the verse. இன்னும் பலர் என்னன்னா சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அதுக்கு அடுத்த பகுதியே தெரியாது. இந்த ஒரே வார்த்தையை When பிடிக்கிறது. I talk about meditation, தியானம் செய்வது என்பதை I'm பற்றி talking about daily reading the word of God, daily filling yourself with God's truth. தியானம் என்பது தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அது எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள முடியுமோ, மனதிற்குள் கொண்டு வர முடியுமோ, அதற்கு பேர் தான் தியானம். The more the word of God comes in you, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வருகிறதோ, the more it transforms you. அது உங்களுக்குள்ள இருந்து ஒரு மறுரூபத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். Can I hear an amen? சத்தமா ஒரு ஆமென். Come on, say a good hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. Second key I want to give you, இரண்டாவதாய் உங்களுக்கு நான் தரக்கூடிய திறவுகோல் என்னவென்றால், இரண்டாவது சாவி, to reframe your mind. உங்களுடைய மனதை நீங்கள் சீராக்க வேண்டும் அல்லது நல்ல நிலைக்குள்ளே நல்ல எண்ணத்தை சீர்படுத்தணும். See, the truth is every one of us has a frame through which we view life. அதாவது நம் வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஃப்ரேம் இருக்குது. இதன் ஊடாகத்தான் போக வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும். Some of you have a negative frame. சிலருக்கு எதிர்மறையான அதாவது நெகட்டிவ் ஃப்ரேம் இருக்குன்னு வைங்களே. Because you have a negative frame, everything in life is negative. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்மறையான ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது பார்க்கிறதெல்லாம் அப்படி இருக்கும். காமால கண்ணனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா இருக்குமா. So you need to choose a different frame. ஆதலால் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரே ஃப்ரேமை பார்க்கிறது மாற்றி வேறு ஃப்ரேம்களை கையாள வேண்டும். வேறு கண்ணோட்டத்தை. When I say reframe, அதாவது reframe என்று சொல்லும்போது எண்ணத்தை புதுப்பிப்பது அல்லது மனதை மாற்றுவது என்பது, you look at a situation, you look at a person differently. ஒரு நபரையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பது. I heard about a little boy. ஒரு சிறு பையனை குறித்து கேள்விப்பட்டேன். One day he took his cricket bat outside.
ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, அவருடைய கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு வெளியே போனார். He said, I am the best batsman in the world. அவர் கையில வச்சிருந்த பேட்டை பார்த்துட்டு அவர் சொன்னாரா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேட்ஸ்மேன் நான் தான் He சொன்னார். took the ball and he threw it in the air. பந்து அப்படி ஆகாயத்தை நோக்கி வீசினார். And he swung the bat. கீழே பந்து விழுகிறதற்குள் அந்த அதை கொண்டு அவன் வேகமாய் அடித்தான். But he missed the ball. அப்படி அடிச்சு போது என்ன பண்ணார், பந்த மிஸ் பண்ணிட்டார், விட்டுட்டார். Said, it's okay, everybody misses one time. உடனே அவன் சொல்லிட்டானா, யாரா இருந்தாலும் இப்படி ஒரு தவறு நடக்கும், யானைக்கும் அடி சறுக்குன்ட்டார். Second time he threw it. இரண்டாவது முறையும் பந்த மேல போடுறார். Swung it. திரும்ப விழுகிறதுக்குள்ள அடிக்கிறான். Missed it. ஆளு இரண்டாவது தடவை விட்டுட்டார். Third time threw it. மூணாவது முறையும் போடுறாரு. Swung it. மறுபடியும் அடிக்கிறான். Missed it. மூணாவது முறை விட்டுட்டான். And you know what he did? உடனே என்ன செய்தா, He put the bat down. பேட்டை கீழே போட்டு He took the ball. பந்தை எடுத்தான். He said, what do you know? I am the best bowler in the world. உடனே அவர் என்ன சொல்றாரு, பந்த கையில் எடுத்துட்டு பேட்டை போட்டு, நான் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பவுலரே நான் தான் சொல்றேன். Because I outed the best batsman. ஏனென்றால் இப்ப நான் கீழே பேட்டை போட வச்சவரு உலகத்திலே பெரிய பேட்ஸ்மேன், அவருக்கு பந்த போட்ட ஆள அவுட் ஆக்குனதுனால நான் தான் பெரிய பவுலர்னு சொல்றான். So we need to reframe our mind. ஆதலால் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நம்முடைய எண்ணங்களை நாம் சீராக்க வேண்டும் அல்லது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். Now if anybody was great at reframing, it was Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது மனதை புதுப்பித்தவர் அல்லது மனதை சீரமைத்த ஒரு சீர்திருத்தவாதி யார் என்றால் அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று He சொல்லுவேன். wanted to go to Rome as a preacher. ரோமாபுரிக்கு பிரசங்கியாராய் செல்ல மனதில் நினைத்தவர். But now he is a prisoner. ஆனால் அங்கேயோ ஒரு சிறைவாசியாய் செல்கிறார். How did he frame that situation? இந்த மாதிரி ஒரு சூழலே அவருடைய மனதை எப்படி அவர் பக்குவப்படுத்தினார், இது உங்களுக்கு புரியும். மனதை பக்குவப்படுத்துவது எப்படி? Now this is where some of you are right now. இப்பொழுது உங்களிலே பலர் இந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. You thought to yourself like this, நீங்க உங்களை பார்த்து இப்படி பேசியிருக்கலாம், if I can just get that degree, எனக்கு மாத்திரம் அந்த குறிப்பிட்ட அந்த பட்ட படிப்பு கிடைத்தால், then I will get that job, அதன் நிமித்தம் எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், then my life is settled. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே எப்படியோ ஆயிரும் நினைப்பேன். You got that degree, உடனே என்ன ஆகுது, நீங்க நினைச்ச மாதிரி அந்த பட்டப்படிப்பு கிடைக்குது. but now the job you have is not according to the degree you got. நீங்க படிச்ச படிப்புக்கும் இப்ப கிடைச்சிருக்கிற வேலைக்கு சம்பந்தமே இல்லாத போல் இருக்கும். One time I was in Anandas. ஒரு நாள் ஆனந்தாஸ்ல ஒரு நாள் நான் அமர்ந்திருந்த போது, my wife likes sambar vada very much. என்னுடைய மனைவிக்கு சாம்பார் வடை ரொம்பவே பிடிக்கும். So we were in Anandas. இங்க இருக்கக்கூடிய ஆனந்தாஸ் அந்த The ஹோட்டல்ல person இருந்தோம். who was serving us, எங்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்த அந்த நபர், he had a PhD degree. எங்களுக்கு பரிமாறினார் பாருங்க, சர்வர் நம்ம சொல்லுவோமே, அவரு PhD டாக்டரேட் படிச்சிருக்கிறார். But his job was opposite to what he studied. ஆனால் இவ்வளோ பெரிய பட்டப்படிப்பு PhD படித்தவர் ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஒரு பணிவிடைக்காரரா சர்வரா இருக்கிறது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. Maybe there are some people sitting here today. ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற உங்களிலே பலரும், You thought, if I can get that degree, எனக்கு மாத்திரம் அந்த படிப்பு படிச்சு முடிச்சிட்டேன், I'll get that job. அது நிமித்தம் எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும். But now you realize life did not go the way you thought it would go. நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கை இப்பொழுது போகவில்லை, காரியம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலன்னு வரும்போது, And you're saying, God, where are you in my life? உடனே ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே நீங்க எங்க இருக்கீங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று. And some of you thought, if I can marry that girl, சிலர் நினைப்பாங்க, அந்த பிள்ளை மாத்திரம் கட்டினேனா அப்படின்வாங்க, it will be heaven on earth. உடனே சொல்லிடுவாங்க, அவளை மாத்திரம் எனக்கு கிடைச்சா சொர்க்கம் பூமியிலேன்னுவாங்க. You married that girl, உடனே அதை ஒரு வழியா கட்டிட்டாங்க. but it is not heaven on earth, it is hell on earth. ஆனா நினைச்ச மாதிரி சொர்க்கம் பூமியில இல்ல, கீழே உள்ள நரகமே பூமிக்கு வந்துருது. God, where are you? உடனே கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர்? Some of you thought, when I reach that age, if I reach 30 years, 40 years, சிலர் குறிப்பிட்ட வயது, அது ஒரு 30 வயசு ஆயிட்டேனா இல்ல 40 ஆயிட்டேனா பாருங்க, I will be settled in life. வாழ்க்கையில நான் அற்புதமா மாறிடுவேன், வாழ்க்கை செட்டில் ஆயிடுவேன். Now not only are you 50 years old, it didn't happen like you thought. 30 அல்லது 40லே வாழ்க்கையில இப்படி ஆயிடுவேன் நினைப்பீங்க, இப்ப 50 ஆயிரும் ஒண்ணு ஆன மாதிரி இருக்காது. Maybe you thought, when I turn 30 years old, I will have 5 children. 30 வயசு ஆகும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பிள்ளைகளாவது இருக்கும்னு ஒரு எண்ணம். 5
I was going to say animals, but I won't say. 5 அத மிருகங்கள்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல மாட்டேன். So when your child is small, they're like an animal only. சில நேரங்கள்ல பிள்ளைகள் சின்னதா இருக்கும்போது செல்ல பிராணி மாதிரி தான் இருப்பாங்க. செல்ல பிராணி இல்ல, மிருகங்கள் மாதிரி. அது ஒரு பயங்கரமான பிராணி. When they grow older, it's okay. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல, ரொம்ப சின்னதுகளா இருக்கும்போது குசும்பு ஜாஸ்தியா இருக்கும். மிருகங்கள். அது அப்படிதான். You thought when you were 30, I will have 5 children. அந்த மாதிரி இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க என்னன்னா 30 வயசுல ஆயிட்டேனா 5 பிள்ளைகளாவது இருக்கும். But not only now are you 35, you have no children, you're not even married. இப்ப பாருங்க 35 ஆயிருச்சு, பிள்ளையே ஒண்ணு கூட கிடையாது, ஆனாலும் ஆளு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, முடியாம இருக்கு. கல்யாணம் கூட ஆல. ஆமா, அந்த மாதிரி தான் ஆகுது. God, இப்ப காலையில 35 ஆயிருச்சு. ஆண்டவரே, where are you? 30ல 5வது இருக்குன்னு பார்த்தா 35 ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்லையே கர்த்தாவே. You plan for life, வாழ்க்கையை குறித்து நீங்கள் திட்டம் பண்ணுகிறீர்கள். but life announced to you change of plans. ஆனால் வாழ்க்கை என்பது உங்களுடைய கரத்தில் அல்ல, அது மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. See, this is where Paul was. இங்க கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. He wanted to go as a preacher, பிரசங்கியாய் போக வேண்டும். but now he is a prisoner. ஆனா ஆள் இப்ப என்ன வருகிறார், ரோமாபுரியில சிறைவாசியா இருக்கு. Can I just tell you one thing very quickly? துரிதமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Just because you are a believer doesn't mean what you think will happen, what you pray also will happen. நீங்கள் ஒரு விசுவாசியா இருப்பதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கும்னு எண்ணிக்கொள்ளாதீர்கள். Life is not about what happens to you. வாழ்க்கை என்பது ஏதோ நடக்குது என்பது அல்ல வாழ்க்கை. Life is how you frame it. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவு சீரமைத்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்தே, பக்குவப்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை I want இருக்கிறது. you to read what Apostle Paul said. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். Philippians chapter 1, பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் verse அதிகாரத்திலே 12 and verse 13. 12:13 உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். I want you to turn with me there. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்துக்கு வாங்க. Now, Paul could have said like this. He didn't say it, but he could have said. அவர் இந்த மாதிரி சொல்லல, ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? If he would have said, it would have been in the NCV version. அதாவது NCV வெர்ஷன் என்ற மொழியாக்கத்துல தான் அவர் அந்த மாதிரி சொல்லல. அப்படி சொல்லினா அது அந்த மாதிரி தான் இருக்கும். What is NCV version? New Complainers version. அதாவது NCV வெர்ஷன் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா புதிய குறை சொல்லுதல் அல்லது புதிய குற்றப்படுத்தலின் மொழியாக்கம் என்று வந்து. Paul could have said, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லிருக்கலாம். I want you to know, brothers and sisters, what happened to me. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். It is very disappointing. அது மிகவும் ஏமாற்றத்துக்குரியது. It's so sad. மிக துக்கத்துக்குரியது. God has forsaken me. கர்த்தரோ என்னை கைவிட்டு விட்டார். Ele ele lama sabatane. ஏலே ஏலி லாமா சபக்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? He could have said like that. ஒருவேளை அப்படி அவர் சொல்லி இருக்கலாம்னு சொல்றேன். He could have written, அதை எழுதி வச்சிருக்கலாம். because of the disappointment I went through. இதோ என் வாழ்க்கையிலே நான் கடந்து போன ஏமாற்றங்கள் நினைத்ததொன்று நடந்ததொன்று என்று. Now I will no longer be in ministry. இது நிமித்தம் நான் இன் ஊழியத்தில் இருக்க போவதில்லை. I'm no more preaching. இனிமேலும் பிரசங்கியா இருக்க போவதில்லை என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Paul could have said like that. இப்படி ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கலாம். He didn't say like that. ஆனால் அவர் அவ்விதமாய் சொல்லவே இல்லை. Let's read what he said. அவர் அப்படிதான் என்னதான் சொன்னார் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். Philippians chapter 1 verse 12. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது I வசனத்திலே, want you to know, brothers and sisters, that what has happened to me has actually served to advance the gospel. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரகடமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் As இருக்கிறீர்கள். a result, it's become clear to the whole palace guard and to everyone else that I'm in chains for Christ. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கு மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகிறது என்று Can we சொல்றார். first say an amen today? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி அவர் சொல்றார் பாருங்க. Paul is saying, அப்போஸ்தலனாகிய பவுல் இதமாய் he சொல்லுகிறார். says, you think what happened to me is bad. எனக்கு நடந்த காரியங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மனதாய் இருக்கிறேன். You think, oh, he wanted to be a preacher, now he's a prisoner. Ayyo, poor Paul.
அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எதை முக்கியப்படுத்தி சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கியா மாற போகணும்னு நினைக்கிறாரு, சிறைவாசியா போயிட்டாரு, ஐயோ பாவம் பரிதாபம்னு நீங்க நினைச்சிட கூடாது. He says, don't think like that. நீங்க அந்த மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. He says, what happened to me ஆனா உண்மையிலே எனக்கு நடந்தது என்னவென்றால், has actually advanced the gospel. நான் பிரசங்கியாய் போக விரும்பினேன், ஆனால் சிறைவாசியாய் போனேன். உண்மையில் நடந்தது என்னவென்றால், எனக்கு சம்பவித்தது சுவிசேஷத்தை பிரபலமாக்கும்படி கர்த்தர் மாற்றி விட்டார். Because I am tied to a Roman soldier. நான் ஒரு ரோம போர்ச்சேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், Every 8 hours ஒவ்வொரு 8 மணி இடைவெளியில் there's a new Roman soldier next to me. ஒவ்வொருத்தரும் அதாவது மாறி மாறி வருவாங்க. 8 மணிக்கு ஒருத்தன் மாறிட்டே வருவான். And every 8 hours ஒவ்வொரு 8 மணி I am preaching the gospel. அந்த நேரங்களில் எல்லாம் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். And to the most influential group. அது மிகவும் செல்வாக்கு நிறைந்த குழுவோடு கூட 8 hours 8 மணி I நேரம் can preach the gospel. சுவிசேஷத்தை It's பிரசங்கிக்கிறேன். a preacher's dream. இது பிரசங்கியாரின் சொப்பனம். In many churches, if the pastor preaches more than 1 hour, சில சபைகளிலே பாஸ்டர் 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கித்தால், before the pastor can say, bless the Lord, oh my soul, your soul has reached the bus stand. நீங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவர் சொல்லுவதற்கு முன்பு உங்கள் ஆத்துமா பஸ் ஸ்டாண்டை நெருங்கிவிடும். If the pastor is preaching for a little long, அதையும் தாண்டி அவர் பிரசங்கிப்பாரானால், some people fall asleep in the message. அவர்கள் பிரசங்கத்திலேயே சிலர் கோமா நிலைக்கு சென்று விடுவார். That one person in the Bible slept, Eutychus, he fell down and he died. ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து ஆளே மரித்து போனான். That's why you must not sleep when the preacher is preaching. அதனால தான் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தயவு செய்து தூங்கி விடாதீர்கள். அவனுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலாம். So Paul is saying, you must understand, I am preaching the gospel to this guy. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நடந்தது என்னன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இவர்களுக்கு சுவிசேஷத்தை. You think I am the prisoner? நீங்க நினைக்கிறீங்களா நான் சிறைவாசி என்று? I am not the prisoner. நான் சிறைவாசி அல்ல. The Roman guy is the prisoner. உண்மையிலே சொல்லப்போனால் என்ன காவலுக்கு வச்சு நிக்கிறானே அவன்தான் சிறைவாசி. அவனுக்கு முன்பு நான் பிரசங்கி என்று அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். See, you cannot control what happens to you. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நீங்கள் அவ்வளவு எளிதாய் ஆளுகை செய்ய முடியாது. See, I'll read the next verse also. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். Verse 14. And because of my chains, most of the brothers and sisters have become confident in the Lord and dare to proclaim the gospel without fear. 4வது வசனத்துல சொல்றாரு, சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் என்கிறார். See, a lot of people look at my life and say, oh, this is bad. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து இது மோசம் என்று சொல்ல நேரிடும். But he says, when I look at through my God frame, ஆனால் எனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரேம்ல பார்த்தால், a God frame, தேவனுடைய ஃப்ரேம் அது. He says God is still moving in the Roman Empire. இதோ தேவன் இன்னும் ரோம ராஜ்யத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is still working. தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is still active. தேவன் இன்னும் அவர் கிரியை செய்கிறார். The gospel is advancing. சுவிசேஷம் பிரபலமாகிறது. So today, இன்றைக்கு how can we reframe our life? நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் ஒரு ஃப்ரேம் அதாவது புதுப்பித்துக் கொள்ளுதல் அல்லது சரியான நிலையில் வைப்பது? I want to give you 3 points very quickly. 3 காரியங்களை இதற்கு நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக, the first key in that, அதிலே முதலாவதாக, when thank God for what did not happen. என்ன நடக்கவில்லையோ அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி Maybe சொல்லுங்கள். something unpleasant happened in your life. உங்களுடைய வாழ்க்கையில விரும்பத்தகாத ஒன்று நடந்திருக்கலாம். But thank God that even worse things did not happen in your life. அதை விட மோசம் நடக்காம கர்த்தர் காத்தாரே, அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. One little girl went to her home. ஒரு சின்ன பிள்ளை ஒரு வீட்டுக்கு போனாலாம். She was studying in a college. அதாவது ஒரு கல்லூரியிலே படித்துக் She கொண்டிருக்கிறார். said, Dad and Mom, I have something to tell you. இதோ அப்பா அம்மா உனக்கு சொல்றதுக்கு ஒன்றை வைத்திருக்கிறார்கள். Few days ago, சில நாட்களுக்கு I முன்பாக went to a wine shop. நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடைக்கு போனேன். I got drunk. அப்ப நான் அங்க போய் போதையில குடிச்சிட்டேன். I met a boy. நான் அங்க போய் குடிச்ச அந்த போதையில ஒருத்தரை பார்த்தேன். We did some things. நாங்க சில காரியங்களை செய்யும்படி Now I ஆயிற்று. am pregnant with twins. இந்த இதனுடைய அடிப்படையில இப்பொழுது எனக்கு 2 பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கிறார்கள். Don't worry. அத பத்தி கவலைப்பட The வேண்டாம். boy is in jail right now. பையன் இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறான். Soon as he comes out of the jail, ஜெயிலில இருந்து ஆள் வெளியே வந்த we உடனே will get married.
அதுக்கப்புறம் நான் கல்யாணம் கட்டிக்குவோம். Then we will raise the baby. அதுக்கப்புறம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம். As this girl is saying this, இது அவள் சொன்னபோது the parents' jaws just drop open. அப்படியே அப்பா அம்மா அப்படியே வாயை பிளந்து நிக்கிறாங்க. Then the girl said, அதுக்கப்புறம் பிள்ளை சொல்றா, everything I told you was a lie. உடனே சொல்லிட்டு சொல்றா, இதுவரைக்கும் நான் சொல்லி இப்படி வாய் பிளந்து நீங்க நிக்க வேணாம், இது பூரா பொய் அப்படினால. The truth is, உண்மையில என்ன வேண்டாம், I failed in my chemistry paper. உண்மையா என்ன இது சொன்னது பொய், உண்மையை சொல்லிட்டுமா இப்ப கெமிஸ்ட்ரி பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டேன். But I want you to know that what could have happened was so worse. ஆனால் உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கும், அதுக்கு ஃபெயிலா இருக்கிறது எவ்வளவு பரவாயில்லைன்னு சொன்னாங்க. Sometimes you need to thank God for what did not happen. ஆக வாழ்க்கையில இந்த மாதிரி பயங்கர மோசம் நடக்காம, ஏற்கனவே ஒரு மோசம் நடந்திருக்கு, இதை விட படுமோசம் நடக்கல, கர்த்தர் காத்துக்கொண்டாரு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி உணர்வோடு கர்த்தருக்கு சொல்றோம். Some young people are taking notes today. Wow, pastor, good idea, I will write this down. சில வாலிபர்கள் எல்லாம் குறிப்பு எழுதுறாங்க, பாஸ்டர் சரியா சொன்னீங்க, ரைட். You're on fire today, pastor. பாஸ்டர் இன்றைக்கு அக்கினி இறங்கிச்சு. See, you have to thank God for what did not happen. அதுல நல்ல கவனிங்க, விபரீதம் ஒன்று நடக்காமல் கர்த்தர் காத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There's so many stories I want to tell, but my time is not on my side. நிறைய சொல்ல இருக்குது கதையெல்லாம், ஆனா டைம் இல்ல பாருங்க. Maybe you didn't get that job promotion. ஒருவேளை ஒரு வேலை உயர்வு உங்களுக்கு வராம போயிருக்கலாம். Maybe you didn't get that bonus. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு போனஸ் சன்மானம் கிடைக்காம But போயிருக்கலாம். thank God you still have a job. ஆனா வேலை விட்டு உங்களை தூக்கலையே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God you're employed. நீங்க வேலையில இருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்லலாம். A few years ago I was in Singapore. சில ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர் I was தேசத்துல along with a pastor friend. அங்கே என்னுடைய ஒரு நண்பரோடு கூட இருந்தேன். And the pastor was asking the driver. பாஸ்டர் என்ன பண்ணாரு, டிரைவர்ட்ட He கேக்குறாரு. was also a believer. அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறவரும் விசுவாசி தான். He said, "Do you have accident in Singapore?" உடனே அவரை பார்த்து கேட்டாரா, சிங்கப்பூர்ல விபத்துகள் நடந்திருக்காங்க. I'm like, why would you ask such a question? உடனே அவர் கேட்டார், ஏன் இப்படி ஒரு கேள்வி I கேக்குறீங்க? asked him. அதாவது அந்த டிரைவர்ட்ட வந்து சிங்கப்பூர்ல எப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கானா, இப்படியா ஒரு கேள்வியை கேக்குறீங்கன்னு As சொன்னாரு. soon as he asked that question, அந்த கேள்வியை கேட்ட the உடனே driver said, the believer said, no accident in Singapore. உடனே அவர் சொன்னார், ஐயா சிங்கப்பூர்ல விபத்தே நடக்காதுனாரு. As soon as he said that, அத சொல்லி முடிச்ச உடனே I'm looking to my right. நான் என்னுடைய வலது பக்கத்துல பார்த்தா Big truck is coming towards the car. ஒரு பெரிய ஒரு பலமான ட்ரக் எங்க வண்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Immediately I began to pray. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். Jesus, forgive my sins, Lord. ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். Today if I come to your kingdom, take me. ஒருவேளை இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் வந்தால் என்னை சேர்த்துக் கொள்ளும். Truck hit the car. அந்த ட்ரக் வந்து கார் அடிச்சிச்சு. Car spun out of control. அந்த நேரத்துல கார் அப்படியே சேலையில இருந்து சுத்துது. But thank God, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், nobody died. யாரும் மரிக்கவில்லை. So the moment I got out of the car, காரை விட்டு வெளியே வந்த உடனே I said, God, I thank you that I'm still alive. உடனே கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி சொன்னேன், ஆண்டவரே விபத்திலே மரித்து போகாமல் காத்தீரே, அதற்காக உமக்கு விபத்து நடந்தது, ஆனால் மரணம் சம்பவிக்கவில்லை, உயிரோடு வைத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Sometimes you have to thank God for what did not happen. ஆக விபரீதமாய் ஒன்று எனக்கு நடக்கவே இல்லை, அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்து. The second thing, இரண்டாவது காரியம், you need to pre-frame things. காரியங்களை சிலவைகளை மேம்படுத்த வேண்டும் அல்லது சீர்படுத்த வேண்டும். Pre-frame, that means you're going to decide how you're going to react. நீங்கள் எப்படி செயல்பட போறீங்க என்பதை முன்னமே நீங்கள் தீர்மானிக்கணும், முடிவை முன்னமே எடுக்கணும். Because life is about 1% what happens to you, 99% how you respond to it. அதாவது வாழ்க்கை என்பது 1% ஏதோ ஒரு உங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆனா அதற்கு பிரதியுத்தரமாக 99% காண்பிப்பதுதான். So many times before I walk into a tense situation, ஒரு நெருக்கடியான சூழலில் போகும் முன்பாகவே I pre-frame. I say, today I'm not going to get angry. உடனே நான் அதுக்குள்ளே அங்க ஒரு நெருக்கடியான சூழல் அது போறதுக்கு முன்னாலே முடிவு பண்ணிடுவேன், எந்த நெருக்கடியிலும் நான் கோபப்படாம இருப்பேன். I'm going to keep my cool. நான் சாந்தமா இருப்பேன், சாந்தத்தை கடைபிடிப்பேன். See, when you don't pre-frame, நீங்க முன் ஆயத்தம் செய்யாதிருந்தால் your negative frame kicks in.
இந்த எதிர்மறையாய் இருக்கக்கூடிய காரியம் உங்களை உந்திவிடும். And all of a sudden things are spiraling out of control. அப்படி வரும்போது எல்லாமே கட்டுக்கடங்காமல் போய்விடும். Your words are being shouted. சத்தமாய் வார்த்தைகள் வந்து விடும். Sometimes plates are flying. சில நேரங்களில் பிளேட் எல்லாம் பறக்கும். Some knives are also flying சில sometimes. இடங்களில் கத்தி முள்ளெல்லாம் பறக்கும். Then you're looking back at that situation. அந்த சூழலை திரும்பி பார்த்தால், So why did I respond that way? நான் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இப்படி கோபப்பட்டிருக்க கூடாதுன்னு நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது. Why did you react? ஏன் அப்படி பண்றீங்கன்னா, Because you went into a negative pathway. ஒரு எதிர்மறையான சூழலிலே போனதுனால, So you got அதுக்கு நீங்கள் முன்ன ஆயத்தம் ஆகாததுனால. Choose the right frame before. ஆதலால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நேர்த்தியாகவே The செய்யப்பட்டிருக்கிறது. third thing we can do to reframe நம்முடைய மனதை சீராக்குவதினுடைய மூன்றாவது is காரியம் to look for God's goodness. தேவனுடைய நன்மையை சிந்திப்பது அல்லது அதை எண்ணுவது. Yeah, search for God's goodness. தேவனுடைய நன்மையை நீங்கள் அலசி பார்ப்பது. See, if you search for the negative, you will always find the negative. எதிர்மறையாய் தேடினால் எதிர்மறையாகவே அமைந்துவிடும். Job said like this, the thing I feared came upon me. அதாவது யோபு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் மிகவும் பயந்தது அல்லது அஞ்சினது எனக்கு நடந்தது என்கிறார். So if you search for the negative, you will always find the negative. எப்போது எதிர்மறையாய் நோக்குவீர்களானால் அது எதிர்மறையாகவே வரும். If you are critical, you can be critical about anybody. நீங்க ஒரு குறை சொல்றாளா அல்லது குற்றம் சொல்லுகிற மனப்பான்மை இருந்தா யாரை பார்த்தாலும் அப்படிதான் வரும். அதுதான் உள்ள இருந்து வெளியே Some வரும். people are so critical they can even find fault with an angel. சிலர் எல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரவாதியே, என்னன்னா தேவ தூதர்களே சரியில்லை, அவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் உண்டு. See, you will always find what you're looking for. நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அதையே கண்டடையும்படியான உந்துதல் உண்டாகும். If you look for the goodness of God, you will always find the goodness of God. எப்போது ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவனுடைய நன்மையை நீங்கள் எதிர்பார்த்து அல்லது அதை தேடினால் உங்களுக்கு வந்து சேருவது தேவனுடைய நன்மையே. Hallelujah. Hallelujah. If you search for problems, you will find problems. பிரச்சனைகளே தேடினால் அல்லது பிரச்சனையா நோக்கி இருந்தால் அது உங்களை தேடி வரும். See, if you take a vulture and a hummingbird. ஒரு அதாவது இந்த பாட்டு பாடு ஒரு குருவி, ஹம்மிங் பேர்ட் சொல்லுவாங்க, புல்புல் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குருவியை எடுத்துக்கலாம். இன்னொன்னு இந்த பிணந்தின்னி கழுகை எடுத்துக்கொண்டால், a vulture always finds dead thing, carcasses. இந்த பிணந்தின்னி கழுகு எப்போதும் அது செத்து போனது ஜீவனற்றது எதிராக கிடைக்கும் நாளையும். Why? Because that's what it's looking for. ஏனென்றால் அது எதை தேடுதோ அது அதுக்கு கிடைக்கும். But a hummingbird finds sweet things, nectar things, because that's what it's looking for. ஆனா இந்த பாடும் குருவி பாருங்க, இது என்ன பண்ணுது, ஹம்மிங் பேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, எது நல்லதோ எது இன்பமானதோ அதையே நோக்குகிறது. அது பாட்டும் அப்படிதான் வருகிறது. So if you're searching for the goodness of God, you will find the goodness of God in every situation. நல்ல கவனிங்க, தேவனுடைய நன்மையை நீங்கள் தேடினால் தேவனுடைய நன்மை எல்லா சூழலிலும் உங்களுக்கு நன்மையாகவே வெளிப்படும். எதை தேடுகிறீர்களோ அதை தான் பெறுவீர்கள். That's why the psalmist says, Psalm 27 verse 13, I am confident of this, I will see the goodness of God in the land of the living. இதோ நான் நன்மையை காணும்படி ஜீவனுள்ள தேசத்தில் இதை செய்வேன், ஒன்றை நான் செய்வேன், அதையே நாடுவேன் என்கிறார். See, many people interpret God through their circumstances. சிலர் என்ன பண்ணுகிறார்கள் கவனியுங்கள், தேவனை தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவரை பற்றி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். My situation is bad, so God is bad. அதனால் இந்த சூழ்நிலை மோசமாயிடுச்சு அப்படின்னா கர்த்தர் நல்லவர் அல்ல என்பது போல் சொல்கிறார்கள். But there's another way to interpret life, and that is to look at your life through the goodness of God. ஆனால் வாழ்க்கை மோசமாய் இருப்பதின் ஊடாக கர்த்தரை பார்ப்பதல்ல, அந்த மோசமாய் இருப்பதையும் கர்த்தர் மாற்றுவார், அவர் நல்லவர் என்று அவர் நன்மையை பார்ப்பது. Even when Jonah was in the belly of the whale, யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். there he thought about the goodness of God. ஆள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தர் நன்மையை பாடுகிறார். there he praised God. அங்கிருந்து கர்த்தரை துதிக்கிறார். even in that dark place, அந்த இருள் சூழ்ந்த மீன் வயிற்றுக்குள்ள, as he began to think about the goodness of God, God brought him out of that situation. தேவனுடைய நன்மையை அவன் மீன் வயிற்றின் இருளின் ஆழத்திலிருந்து தியானித்தபோது கர்த்தர்
கர்த்தர் அங்கிருந்து அவனை வெளியே தூக்கினார். It doesn't matter what situation you're in today, if you will think about the goodness of God, if you will praise God in that situation, God will bring you out of every trouble. நீங்கள் இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழலிலே நெருக்கத்திலே இருந்தாலும் அந்த நெருக்கத்தை பற்றி அல்ல, தேவனுடைய நன்மையை தியானித்து இதை கர்த்தர் மாற்ற வல்லவர், இதை போக்க வல்லவர் என்று அவரை குறித்து பேசினால் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். அதனுடைய நன்மை விளங்கும். Reframe your mind. உங்களுடைய மனதை சீரமைத்துக் கொள்ளுங்கள். Romans 8:28, all things work together for the good of those who love God. 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறார். Genesis 50:20, even what was meant for evil, God turned it for good. ஆதியாகமம் 50:20 பார்க்கிறோம், அவர்களோ எனக்கு தீமை செய்ய முற்பட்டார்கள், தேவனோ அதை நன்மையாய் மாற பண்ணினார் என்று யோசிப்பு சொல்கிறார். Hallelujah. 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 You know what I've realized? நான் ஒரு காரியத்தை குறித்து நிச்சயத்திற்குள் இருக்கிறேன். The more I focus on the negative, அதாவது இதை பற்றிய உண்மை சொல்லுகிறேன், எதிரடையாய் இருக்கக்கூடியவைகளே நான் நோக்கும்போது I get angry. அந்த நேரத்துல எனக்கு கோபம் வருது, I get agitated, ஒரு விதமான சலிப்பு, கோபம் வருகிறது, frustrated. சோர்வு உண்டாகிறது. That's where some of us are right now. சிலரும் நாம் அப்படிதான் அந்த சூழல்ல We're இருக்கிறோம். focusing on the negative. எதிர்மறையான காரியங்களை அதவே மனதில் வைப்பது. I'll just tell one more thing and then we'll close up today. ஒன்றை சொல்லியதோடு இன்றைக்கு முடிக்க Maybe the விரும்புகிறேன். choir can come and help me up today. We'll finish quickly today. இப்பொழுது கொயர் கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கு உதவி செய்வாங்க, நாம முடிக்க போறோம் You know, சீக்கிரமா. even when we look at COVID today, இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிற இந்த கோவிட்-19 பார்க்கும்போது so many people are dying. அநேகர் மரித்துக் So கொண்டிருக்கிறார்கள். many young people are dying. அநேக வாலிபர்களை இந்த கொள்ளை நோய் காவு வாங்குது. Hearts are breaking. அதை கேட்கும்போது நம்முடைய இருதயம் எல்லாம் உடைகிறது. But then sometimes சில நேரங்கள்ல some believers also going through COVID. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, சில விசுவாசிகளுக்கு கூட இந்த பாதிப்பு வருகிறது. And they're not just going through COVID. இந்த நோயின் ஊடாய் போவது மாத்திரம் அல்ல, They have wheezing. அவங்களுக்கு மூச்சு திணறல், அதாவது வீசிங் They கம்ப்ளைண்ட், have asthma, ஆஸ்துமா இருக்குது, sugar, சக்கரை நோய், diabetes, சக்கரை நோய் தான், cholesterol, கொழுப்பு நோய், heart pain, இருதய வியாதி, so many diseases. மூட்டு வியாதியும் சேர்ந்து இருக்கு. Then they have COVID. இதெல்லாம் தாண்டி இது உள்ள உங்களுக்கு மேல கொரோனா வேற வருது. Sometimes even though I'm a pastor, ஒரு பாஸ்டரா நான் இருக்கிறதுனால my faith is a little shaky. இது கேட்கும்போது என் விசுவாசமே கொஞ்சம் ஷேக் ஆகுது பாருங்க. Will this person, நாம் இது இப்படி நடக்குமா, பல கேள்விகளை எழுப்புது. will this person come out of COVID? இந்த நபர் இந்த இதிலிருந்து, இந்த கொரோனாவிலிருந்து வெளியே வருவாரா என்று என்ன தோன்றுகிறது. Sometimes I'm shaken. Maybe, Lord, what will happen to them? அதாவது இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இருதயம் உடைஞ்சு, ஆண்டவரே இது என்னவாகுமோ, இதன் முடிவு என்னமோ என்று என்ன Do தோன்றுகிறது. you know what the amazing thing is? ஆனால் ஆச்சரியப்படுகிற விஷயத்தை சொல்றேன். These people இந்த மக்கள் who have all these complications இவ்வளோ வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் have come out completely healed out of corona. முற்றிலும் இந்த கொரோனா சுகமாகி ஏற்கனவே இருந்தது எல்லாவற்றிலிருந்து விடுதலாகி பரிபூர்ண சுகத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். If you search for the goodness of God, தேவனுடைய நன்மையை நீங்கள் தேடினால் you will always find the goodness of நீங்கள் God. தேவனுடைய நன்மையே பெற்றுக்கொள்வீர்கள். You can say like Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து சொல்லலாம், what has happened to me எனக்கு சம்பவித்ததோ is actually for my good. அது நன்மைக்கேதுவாகவே ஆயிற்று. I thought it was the worst thing that happened to me, உண்மையிலே எனக்கு நடந்தது மோசமானதோ என்று என்ன தோன்றியது. but it turned out to be the best thing for my life. ஆனால் மோசமாய் என்ன ஒன்று கர்த்தர் அற்புதமாய் மாற்றி விட்டார். Hallelujah. Hallelujah. Shall we stand up today? எல்லாம் எழும்பி நிற்போமா? I want to just quickly pray for you. உங்களோடு கூட சேர்ந்து சீக்கிரமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். There were many things I wanted to share, அநேக காரியங்களை பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. but I could not share today இன்றைக்கு அவைகளை சொல்ல for முடியவில்லை, the sake of time. நேரம் நமக்கு குறைவாக இருப்பதனால். But I want to tell you this. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். The enemy wants to put you in a stronghold. எப்போது சத்துரு உங்களை ஒரு பிணை கைதியாய் வைக்க விரும்புவார். He limits you by your thinking. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு எல்லை போல வைத்து விடுவான். Even I was limited by my thinking. பல நேரங்களிலே நானே என்னுடைய எல்லையை மட்டுப்படுத்தி விட்டேன், அதாவது யோசனை எண்ணங்களை மட்டுப்படுத்தி But விட்டேன். like I said,
நான் உங்களுக்கு சொன்னபடி for every limitation that the enemy brings. சத்துரு கொண்டு வருகிற எல்லா மட்டுப்படுத்துகிற எல்லைக்கு உட்படுகிற தன்மை God has a truth for you that will set you free. இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. Hallelujah. When the enemy says சத்துரு விதமாய் சொல்லுவான், you cannot do it, உன்னால இது முடியாது, you can never amount to anything, இனியும் உன்னால ஒண்ணு சாதிக்க முடியாது, உருப்பட be a மாட்டேங்குவான், failure, நீங்க ஒரு தோற்று you போனவன் take சொல்லலாம். the truth of God's word and say, எல்லாமே I சொன்னானா can do all things through Christ who நீங்க strengthens பிசாசு me. பார்த்து ஏய் பிசாசே உன்னை பார்த்து சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. When அப்படி வசனத்தை the எடுத்து enemy says you are weak, you are a weakling, failure, அவன் உங்களை பார்த்து நீ ஒரு தோற்று போன ஆளு, நீ ஒரு பலவீனன் என்று சொல்லுவான். you say to him, he is in me, he is my strength in my weakness. அவரோ எனக்குள் இருக்கிறார், என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்றார். If the enemy says to you, you are not attractive, you are not good looking, பிசாசு உங்களை பார்த்து சொல்றான், நீ வந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இல்ல, ஒரு மாதிரியா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற you கூட will never சொல்லுவான். get married. உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு You சொல்லுவான். look at them, take the truth and say, I am fearfully and wonderfully made. உடனே அவனை பார்த்து சொல்லணும், கர்த்தர் என்னை ஆச்சரியப்படத்தக்கதாய் பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கி இருக்கிறார். Maybe the enemy says you are miserable, you have no joy. உனக்கு சந்தோஷம் கிடையாது, உன் வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிரும் You say சொல்லுவான். the joy of the Lord is my strength. உடனே அவனை பார்த்து சொல்லணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். Hallelujah. Hallelujah. The enemy says you're all alone. அவன் சொல்லுவான், நீ தனித்து இருக்கிறாய், Nobody is there with you. யாரும் உன் கூட கிடையாது. You take the truth of God's word, says he will never leave me nor forsake me. உனக்கு யாரும் கிடையாது, நீ அநாதன் சொல்றானா, அவனை பார்த்து சொல்ல வேண்டும், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, சத்தியத்தை எடுப்போம். When the enemy says you're just a victim, அவன் நீ ஒரு குற்றவாளி என்று அவன் you சொல்லலாம். cannot overcome, நீ இந்த குறிப்பிட்ட காரியத்தை மேற்கொள்ள you will முடியாது. always fail, எப்பவுமே நீ ஒரு you தோத்தாங்குடி will fail சொல்லலாம். to your addiction, உன்னுடைய அடிமைத்தனத்துக்கு நீ தோற்று you போனவன். will அதற்கு fail in நீ everything. செய்யறதெல்லாம் வாய்க்காது. You say to him no. அவனை பார்த்து சொல்ல, இல்ல பிசாசே, Say, I am an overcomer by the blood of the Lamb and by the word of my testimony. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் உன்னை ஜெயிக்கிறேன். Hallelujah. 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 I want to just say a few more things to you today. இன்றைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I don't know today. எனக்கு தெரியல I பாருங்க. don't know what your limitation is today. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த காரியத்தை நீங்கள் மட்டுப்படுத்தி எந்த குறுகிய வட்டத்தில் இருக்கிறீர்கள்? I will give you two things to do today. ரெண்டே காரியத்தை நீங்கள் I செய்யலாம். want you to think, நீங்க இதை யோசிக்கணும். what is my number one stronghold? என்னுடைய முதல் பிரச்சனை, போராடி கொண்டிருக்க முதல் தரமான பிரச்சனை எது? What is holding me back? எது என்னை பின்னே இழுக்கிறது? If you can find a notebook, ஒரு நோட்புக்கை எடுத்து you write it down. அதெல்லாம் எழுதுங்க. The next thing I want you to do, அடுத்து செய்யற முக்கியமான காரியம், you find the truth that's going to set you free from that stronghold. இதற்கு எதிர்மறையாய் உங்களை முற்றிலும் விடுவிக்கிற சத்தியத்தை தேடி எடுங்கள். You write that down. அந்த வார்த்தைகளை அங்கே எழுதுங்க. You write that truth. அந்த சத்தியத்தை எழுதுங்க. You think that truth. அந்த சத்தியத்தை தொடர்ந்து You பேசுங்கள். confess that truth. அவைகளை டிக் அடிச்சு அவைகளை அறிக்கை You செய்யுங்கள். believe that truth. நீங்கள் அதன்படியே கர்த்தர் செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்கள். Hallelujah. Hallelujah. Now I want you to just few more minutes. இன்னும் சில நிமிடங்கள் The band's going to play. நம்முடைய இசைக்குழுவினர் வாசிப்பார்கள். I'm going to speak some truths over you today. உங்கள் பேரிலே சில சத்தியங்களை நான் பிரகடனம் செய்ய போகிறேன். You can put your hands like this if you want. தேவைப்படுறவங்கள கையை விரித்துக் கொள்ளுங்கள். I'm going to speak these truths over you today. இந்த கையை நீங்கள் விரித்து நிற்கிற இந்த வேளையிலே உங்கள் பேரில் இந்த சத்தியங்களை நான் வசனிப்பேன். If some of you are a little crazy today, you can lift your hands like this. சிலர் எல்லாம் இன்னும் உற்சாகமாயிட்டேன்றவங்க நல்ல கையை இன்னும் மேல உயர்த்தி கொள்ளலாம். But everyone in a posture to receive. ஆனா எல்லாரும் இதே பொசிஷன்ல இதே காட்சி எப்படியே நில்லுங்க. As I speak these truths, இந்த வார்த்தைகளை பேசும்போது ஒரு கையை விரித்து இருக்கலாம், I அந்த want கையை it உயர்த்தி to go இருக்கலாம். into you today. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளே ஆழமாய் போக போகிறது. Let me tell you who you are today. இன்றைக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் யார்? You are strong and mighty in Christ today. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலவான்களாய், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய், பலவான்களாய் The இருக்கிறீர்கள். same spirit that raised Christ from the dead dwells within you today. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர்
உங்களுக்குள்ளிருந்து உங்களையும் உயிர்ப்பிப்பார், தூக்கி எடுப்பார். You are a weapon of righteousness in a dark world. இதோ இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பிரகாசமுள்ள ஒளியின் ஆயுதமாய் You இருப்பீர்கள். are not your past. நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர் You are அல்ல. not what you did. நீங்கள் செய்ததை பொறுத்து நீங்கள் அல்ல. You are not what people say you are, what the devil says you are. You are who God says you are. இதோ பிசாசு சொல்லுகிறபடி நீங்கள் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுகிறபடி அல்ல. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ உரைக்கிறாரோ அதுவாகவே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. My God says you are forgiven. என்னுடைய தேவன் சொல்லுகிறார் நீங்கள் You are மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், redeemed. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். My God says you are free today. என்னுடைய தேவன் சொல்லுகிறார் இதோ நீங்கள் விடுதலை ஆனீர்கள். Worry is not your master. இதோ கவலை உங்களை ஆளாது. God's peace will guard your hearts and your minds. உங்களுடைய எண்ணங்களை சிந்தையை தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். The Lord is your helper. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற உதவியாளர். Your God is for you. கர்த்தர் நம் பட்சத்தில் Your இருக்கிறார். God is for you. தேவன் உங்களுக்காகவே Come இருக்கிறார். on, church. No weapon formed against you shall prosper. இதோ சபையே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Hallelujah. You are called. You are chosen. You are anointed. You are empowered. You are a masterpiece today. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை வேறுபிரித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களை ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியாய் வரைந்திருக்கிறார். உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. You are not a prisoner to your past. இதோ கடந்த காலத்தின் சிறை கைதி அல்ல நீங்கள். You are not a prisoner to your addiction. உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு நீங்கள் கைதி அல்ல. You are an overcomer by the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றிருக்கிறீர்கள். God has not given you a spirit of fear, but He's given you a sound mind and power today. இதோ தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். Nothing can separate you from the love of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் உங்களை பிரிக்க மாட்டாது என்று No நிச்சயித்திருக்கிறேன். angel, no demon, no power on earth can separate you from the இதோ love. தேவதூதரானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் இவைகளில் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் ஜெயம் Come on, lift பெறுகிறோம். up your hands all over this place. எல்லா இடத்திலும் Say, எல்லா Lord, I கையை receive உயர்த்துங்க. these truths, God. சத்தமா வாய்த்தர சொல்லுங்க, கர்த்தாவே என் பேரில் சொல்லப்பட்ட சத்தியங்களை நான் Come on, பெற்றுக்கொள்கிறேன். tell Him, set me free today, God. ஆண்டவரே என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, whoever you set free, who the Son sets free, is free indeed, you said, Lord. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். Father, today let your word come, break every stronghold, break every limitation. We speak your truth in Jesus' name. பிதாவே இன்றைக்கு உம்முடைய வசனத்தை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எதில் மட்டுப்படுத்தி இருக்கிறார்களோ, எந்த குறுகிய வட்டத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அவைகள் முறிக்கப்பட்டு உம்முடைய ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. As your people fill their minds with your word, Lord. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திருவசனத்தால் தங்கள் சிந்தைகளை மனதை நிறைத்துக் Let கொள்ளும்போது your word come and transform their lives. அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை We மறுரூபமாக்கட்டும். pray they will be who you have called them to be, God. நீர் என்னவாய் இருக்கும்படி அவர்களை அழைத்தீரோ அதுவாகவே இருப்பார்களா. Hallelujah. ஹalleluya. Church, I want to just say one more thing to you. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் கவனிங்க ஒரு காரியத்தை. When the enemy comes to you சத்துரு உங்களிடத்துல வந்து and he tells you a limitation, உங்களை குறித்து ஏதாவது மட்டுப்படுத்தி உங்களை ஒரு பொட்டியில வைக்க I want விரும்பினார், to teach you what to say to him. அவனுக்கு சொல்லும்படி நான் உங்களுக்கு போதித்திருக்கேன். Say, devil, பிசாசே not today. இன்றைக்கு அல்ல, முடியாது. I சொல்லுங்க, know the word of God. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் நான் ஜெயம் I பெற்றிருக்கிறேன். know who God says I am. தேவன் என்னை என்னவா இருப்பேன் சொல்லி இருக்கிறாரோ அதுவாகவே இருப்பேன். சொல்லுங்க His வாய்த்தோட. mind has renewed me. நான் என்னை என் மீட்பர் மீட்டிருக்கிறார். Reframe your mind. உங்களுடைய மனதை சீரமைத்துக் கொள்ளுங்கள். Go with a different frame.
நீங்கள் வந்தபோது வந்த ஃப்ரேம் அல்ல, ஒரு புது ஃப்ரேமோட உங்களை அனுப்புறார். Search for the goodness of God. தேவனுடைய நன்மையை தேடுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை Have a ஆசீர்வதிப்பாராக. great week. நல்ல அற்புதமான வாரம் உங்களுக்கு We'll கிடைக்கட்டும். see you again next week. சீக்கிரமாய் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.